Hi hello guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது YouTubeல இப்ப ரீசன்ட் டைம்ல ரொம்ப அதிகமா வந்த குறிப்பிட்ட ஒரு கமெண்ட் பத்தின டீடைல்ஸ் தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். இப்ப ரீசன்ட்டா வந்து பார்த்தீனா நிறைய சேனல்ஸ் வந்து பார்த்தீனா என்கிட்ட கேக்குறாங்க லைக் வந்து ஒரு 100 சப்ஸ்கிரைபர் என்னோட சேனல்ல இருந்து bro இப்ப பார்த்தா வந்து அடுத்த நாள் பாக்கும்போது ஒரு 70 சப்ஸ்கிரைபர் 60 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கு. அடுத்து ஒரு 50 சப்ஸ்கிரைபர் இருந்து bro ஆனா அடுத்த நாள் பாக்கும்போது 20 சப்ஸ்கிரைபர் 30 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கு. இது எதனால டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லுங்க அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. சோ இதுல நான் once again கொஞ்சம் வந்து செக் பண்ணி பாக்கும்போது தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா பர்టిక్యులரா இதுல பெரிய மிஸ்டேக்கா அவங்க பண்ணிக்கிட்டு இருக்க கூடிய ஒரு விஷயம் அப்படினு கூட சொல்லலாம். சோ அது என்னன்னு கேட்டிங்கனா லைக் வந்து வீடியோஸ் பெருசா வந்து பார்த்தீனா அப்லோட் பண்ணல. பட் இருந்தாலும் சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் வந்து ஒரு நாள்லயே அவங்க சொன்ன மாதிரி வந்து பார்த்தீனா 50 100 அப்படிங்கிற மாதிரின ரேஞ்சில இருந்திருக்கு. எப்படி அப்படினு கேக்குறீங்களா? ஜஸ்ட் வந்து பார்த்தீனா ஸ்பாம் பண்றது. அதாவது வந்து பார்த்தீனா பர்టిక్యులரா வந்து ஒருத்தங்க கிட்ட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் பதிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி. சோ இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வீடியோ கூட பார்க்காம இருக்கட்டும். பட் சப்ஸ்கிரைப் பண்ணியே வச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. சோ இதுதான் வந்து பார்த்தீனா மேஜர் ரீசனா இருக்குது. சோ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த சப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீனா நம்ம வீடியோஸே மேக் பண்ணாம ஏதோ ஒரு ஆடியன்ஸை ஜஸ்ட் சப்ஸ்கிரைபரா ஒரு கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கறதுக்காக பண்ண கூடிய விஷயமா தான் இருக்கு. மத்தபடி அவங்க உங்களுடைய வீடியோ பார்க்க மாட்டாங்க. உங்களுடைய வீடியோ வந்தாலுமே அதை ஸ்கிப் பண்ணிட்டு போறதுக்கும் அதே சமயம் தெரியாம கிளிக் பண்ணிட்டாலுமே அகைன் உடனே வந்து பார்த்தீனா கட் பண்ணிடுவாங்க. உங்களுடைய சேனல் growth-ஐயும் அது பாதிக்கிற விதமா தான் இருக்கும். அதாவது அந்த மாதிரி வரக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் அதாவது ஃபோர்ஸ் பண்ணி நான் பண்றேன் நீங்களும் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும். இந்த ஸ்பாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா நிறைய இஷ்யூ இருக்குங்க. ஸோ அது யூடியூப் தரப்புலையா இருக்கட்டும் இல்லைனா உங்களுடைய சேனல்லையே இருக்கட்டும் ஒரு டெம்பரவரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இது வந்து மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு பெர்மனன்ட் வேயா இருக்காது. சோ இத மட்டும் எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சேனல் ஆரம்பிக்கீங்கன்னா ஒரு 10 வியூஸ் போனது இல்ல ஒரு 5 வியூஸ் போனது அப்படின்னு சொன்னாலும் அது உங்களுக்கான ஆடியன்ஸா இருப்பாங்க. சோ சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுங்க. பர்టిక్యులரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப ரீசன்ட் டைத்துலயும் சரி இதுக்கு முன்னாடியும் சரி இனியும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கதான் செய்யும். பட் தெரிஞ்சுக்கோங்க இந்த ஒரு விஷயம் வந்து பெர்மனன்ட் அப்படிங்கிறது கிடையாது. டெம்பரரியா நல்ல ஒரு ரீச் வந்து கொடுக்கலாம். பட் அது எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய பிளாட்ஃபார்மில் அனதர் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி அதில் ஷேர் பண்ணுறீங்கன்னா அது எல்லாம் சகஜமான ஒரு விஷயம் தான். பட் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யாருனே தெரியாதவங்க கிட்ட ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் பாருங்க அவங்களுக்கு மொழி தெரியாது. ஸோ அவங்ககிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க சொல்றது இவ்வளோ நேரம் பாருங்கன்னு அது பார்ப்பாங்களாங்கிறது ஒரு பக்கம் கொஸ்டின் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் நான் பார்க்குறேன் அதனால நீயும் பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு போலியான ஒரு விஷயமா தான் அது வந்து எப்பவுமே இருக்கும். அண்ட் டெம்பரரியான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ இதை எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க. ஒரு வீடியோ மேஜரா இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணேன். இதை பத்தின டீடைல்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஸோ இந்த மாதிரி பண்றீங்கன்னா இந்த விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னா அதற்கான காரணம் முக்கியமான காரணம் என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதற்கான வீடியோ லிங்க் வேணாலும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த ஒரு வீடியோவும் செக் பண்ணி பாருங்க. இந்த ஒரு வீடியோல தான் கைஸ் கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோல தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கேள்விமட்ஸ் இந்த எதாச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ் ரிலீவ் பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அண்ட் ஒன் மோர் திங் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் அந்த ஜாயின் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் அதுலேயும் ஜாயின் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுலேயும் ஒரு சில பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ். ஒரு வீடியோ பார்த்துக்கிறேன். நன்றி. பை சி யூ. நல்ல வீடியோ சந்திப்போம்.